போட்டி திருப்படி மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ குரூப் 1 மெயின்ஸ்க்கு பண்ணிட்டு இருப்பீங்க. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் இப்போ ஜிஎஸ் பேப்பர் ஒரு 3 பேப்பர் இருக்குது. ஒவ்வொரு பேப்பர்லையும் ஒரு 3 யூனிட் இருக்குது. அதில் ஃபஸ்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியா இருக்குது, சோசியல் இஷ்யூ இருக்குது, எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், உங்களுக்கு ஒரு வார்ம் அப் டெஸ்ட் முடிவு பண்ணியிருக்கோம். மொத்தம் 9 யூனிட் இருக்குன்னா ஒவ்வொரு யூனிட்லும் ஒவ்வொரு கொஸ்டின், ஏன்னா இந்த கொஸ்டின் வித் ஆன்சரும் கையில் கொடுத்துருவோம். நீங்கள் எழுதி பாட்டு வந்து வார்ம் அப் டெஸ்ட்டும், அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது மெயின்ஸ் வந்து தனி கேட்டகரிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ரிலிம்ஸ் வேறு, மெயின்ஸ் வேறு. இப்போ மெயின்ஸ் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய படிப்பீங்க, நிறைய மார்க் டெஸ்ட் போடுவீங்க. இங்கே படிக்கிறது கம்மியாக தான் இருக்கணும், டெலிவரி நிறையா இருக்கணும். ஏன்னா ரைட்டிங் 30% படிச்சிங்கன்னா 70% வந்து எழுதி பார்த்துட்டே இருக்கும். ஏன்னா எழுத்து தான் வேலை. எழுதி பார்த்துட்டே இருந்தால் ஒரு 10 டெஸ்ட் வரைக்கும் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எழுதிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எழுதுறது தான். ஏன்னா நீங்கள் என்னென்ன எழுதுறீங்க அதான். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு தேவை என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் எழுதுறது வந்து டைம் மேனேஜ்மெண்ட். எல்லா கொஸ்டினும் எழுதி முடிக்கணும். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லும் போகும்போது நம்ம 10 மார்க் கொஸ்டினுக்கு 7 நிமிஷம் எடுத்துக்கிடுங்க. அப்போ 70 நிமிஷம். 15 மார்க் கொஸ்டினுக்கு 10 நிமிஷம் எடுத்துக்கிடுங்க. அப்போ ஒரு 100 நிமிஷம். மொத்தம் 170 நிமிஷம் ஆச்சு. மொத்தம் நமக்கு 180 மினிட்ஸ் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் மிச்சம் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா, இதை ஹைலைட் பண்ணணுமோ செக் பண்ணிக்கலாம். அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. லெஜிட்டிமேட்டாக இருக்கணும், புரியணும். நீங்கள் எழுதுனது வந்து புரிகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அப்போ வந்து ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து அடுத்தவங்க புரிகிற மாதிரி நீங்கள் எழுதி பழகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அலைன்மெண்ட் தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் 10 மார்க் கொஸ்டின் இல்லை 15 மார்க் கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டினாக இருக்கணும் இல்லை 15 மார்க் கொஸ்டினாக இருக்கணும். நீங்கள் டீஃபால்ட்டாக இன்ட்ரோடக்ஷன். அப்போ இன்ட்ரோடக்ஷனுங்கிறது எப்படி எழுதுன்னு கேட்டால், அந்த கொஸ்டினை ஃபுல்லாக உள்வாங்கி எழுதணும். ஒரு 3 to 4 லைன் இன்ட்ரோடக்ஷன், ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த கன்க்ளூஷன், அதுவும் ஒரு 3 to 4 லைன், ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கணும். அப்போ இன்ட்ரடக்ஷனுங்கிறது கொஸ்டினை முழுவதையும் கவர் பண்ணி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். கன்க்ளூஷனுங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா, நீங்கள் ஒரு ஐடியாலஜாக, ஒரு வே ஃபார்வர்டாக உங்களுடைய தாட்டை எக்ஸ்பிரஸ் பண்ண மாதிரி, கரண்ட் அஃபேர்ஸ் உள்ள சேர்த்து கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல மீதி இருக்கிறது தான் மெயின் பாடி. அப்போ நமக்கு ஒரு 10 மார்க் கொஸ்டினா 1.5 பக்கம் இருக்கும், 15 மார்க் கொஸ்டினா 2.5 பக்கம் இருக்கும். அந்த 2.5 பக்கத்தில் ஒரு பக்கத்தில் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 ஹெட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம் டாபிக். அப்போ அந்த மெயின் டாபிக் எப்படி போடணும்னா, கொஸ்டின்லேருந்து உடச்சி ஒரு டாபிக் போடுறீங்க, ஒரு சப் டாபிக் போட்டிங்கன்னா அதுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 பாயிண்ட் போடணும். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சப்டாபிக் ஒரு பாயிண்ட், அது மார்க்கே உள்ளது, அசிங்கமாக இருக்கும் பேப்பர். அப்போ ஒரு டாபிக் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 to 4 லைன் இருக்கும். அப்போ தான் அழகாக இருக்கும். அடுத்த டாபிக் போட்டிங்கன்னா ஒரு 3 to 4 லைன் இருக்கும். அடுத்த டாபிக் போட்டிங்கன்னா ஒரு 3 to 4 லைன் இருக்கணும். அப்போ ஒரு பக்கத்துக்கு ஒரு டாபிக், சப்டாபிக் எத்தனை இருக்கலாம், ஒரு 3 to 4 டாபிக் இருக்கலாம். அப்போ 1.5 பக்கத்துக்கு எத்தனை இருக்கணும், அப்போ 1.5 பக்கத்துக்கு ஒரு 6 சப்டாபிக் வரலாம், 7 சப்டாபிக் வரலாம். நமக்கு 2.5 பக்கத்துக்கு எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். இதுதான் ஃபார்மெட். அப்போ இதை தான் நம்ம அலைன்மெண்ட்டுங்க. அப்போ இது ஒரு பேரா டைப்பில் இருக்கணும், கன்க்ளூஷன் பேரா டைப்பில் இருக்கணும், மீதியெல்லாம் பாயிண்ட் டைப்பாக இருக்கணும். அப்போ வந்து நெக்ஸ்ட் என்னென்னா, கண்டென்ட் வந்து கரெக்டாக கொடுக்கணும், ரிலவெண்ட்டாக கொடுக்கணும். அவன் என்ன கொஷின் கேட்டிருக்கானோ அதுக்கேற்ற ரிலவெண்ட் கொடுக்கணும். அதான் ரிலவெண்ட்டாக கொடுக்குறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட், அதை தான் மெயின். ஒரு கொஷின் கேட்காங்கன்னா நீங்கள் பாட்டில் கதை விட்டு இருக்கக்கூடாது, கீ பாயிண்ட். ஏன்னா திருத்துறவங்ககிட்ட என்ன இருக்குன்னா கீ பாயிண்ட் தான் இருக்கும். அப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய தாட் எப்படி இருக்குன்னா, பேப்பர் கம்ப்ளீஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் குவாலிட்டியை கொடுக்குற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிக்னஸ் காட்டணும். அப்போ யூனிக்னஸ் காட்டணும்னா நம்ம வந்து எட்ஜி காட்டணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு ஐடியாலஜி உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு எத்திக்ஸ் புதுசாக சேர்த்துருக்காங்க, அது பக்காவாக உங்களுக்கு கொடுத்துடலாம், மெட்டீரியலும் பக்காவாக கொடுத்துடலாம். உங்கள் டெஸ்ட்டும் கவர் பண்ண ஒரு லிமிட்டட் சிலபஸ் தான். யூபிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் ஒரு பேப்பர் 250 மார்க், இது நமக்கு 50 மார்க்னா 50 மார்க் ஏற்ற மாதிரி கம்மியான சிலபஸ் தான். அதில் நமக்கு ஒரு யூபிஎஸ்சியில் ஒரு கேட்ட கொஸ்டின் தான் நம்ம வச்சுருக்கோம், நம்ம சிலபஸில் வரக்கூடியது. அப்போ நம்ம சிலபஸில் வந்து ஆட்டிடியூடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆட்டிடியூடில் நமக்கு சிலபஸ் என்ன கிடைக்குன்னா 2 தான். இன்ஃப்ளூன்ஸு, தாட் அண்ட் பிஹேவியர் ஒரு டாப்பிக்கும், அடுத்தது பார்த்தீங்கன்னா மாரல் ஆட்டிடியூடு, பொலிட்டிக்கல் ஆட்டிடியூடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆட்டிடியூடில் நம்ம கேட்ட கொஸ்டின் பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது ஒரு பழைய கொஸ்டின், ஒரிஜினல் கொஸ்டின். ஆட்டிடியூட் இஸ் எ இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் தட் கோஸ் இன்புட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஹியூமன் பீயிங்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆட்டிடியூடு என்பது நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட். அப்போ ஆட்டிடியூட்னா என்ன? அப்போ ஆட்டிடியூட்னா என்ன கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டிடியூடு காம்போனன்ட்னு சொல்லும்போது ஆக்சுவலாக இது தேவையில்லை, தெரிஞ்சுக்கிடுங்க. அஃபெக்டிவ் காம்போனன்ட், பிஹேவியர் காம்போனன்ட், காகினிசன்ட் காம்போனன்ட் அப்படிம்பாங்க. அஃபெக்டிவ் காம்போனன்ட்னா உணர்ச்சி கூறுகள், காம்போனன்ட்னா கூறுகள், உணர்ச்சி கூறுகள். அடுத்து பிஹேவியர்னா நடத்தை கூறுகள், காகினிசன்னா அறிவு கூறுகள்.
அப்போ இப்போ நான் என்கிட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். என் ஆட்டிடியூட் உங்களால் கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் ஆட்டிடியூட் நான் கண்டுபிடிக்க முடியும்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் என் ஆட்டிடியூட் பிஹேவியராக மாறும் பார்த்தீங்களா, மாறும்போது என் ஆட்டிடியூட் வெளிப்பட்டுரும். அப்போ பிஹேவியரை வச்சு தான் நம்ம வந்து சொல்ல முடியும் அவன் பிஹேவியர் எப்படி இருக்குது. நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், கொஞ்சம் பேர் ஆன்சர் பண்ணுறீங்க, தட்ஸ் உங்களோட பிஹேவியர். கொஞ்சம் பேர் ஆன்சரே பண்ணாமல் இருக்கீங்க, அது அவங்களுடைய ஆட்டிடியூட். ஆட்டிடியூடுங்கிறது எல்லாருக்குமே டிஃபர் ஆகும். ஆட்டிடியூடுங்கிறது எப்படி இருக்குன்னா, நீங்கள் வளர்ந்த சூழ்நிலையை பொறுத்து அந்த ஆட்டிடியூட் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். அந்த ஆட்டிடியூடுங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நார்மலாக ஒன்று ஒரு விஷயம் ஃபேவராக இருக்கும், இல்லை அன்ஃபேவராக இருக்கும். ஒரு சினிமா ரிலீஸ் ஆகிருக்கும், திடீர்னு அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஃபேவராக சொல்லுவீங்க, இல்லைன்னா அன்ஃபேவராக சொல்லுவீங்க. ஒரு நான்வெஜ் சாப்பிடுவீங்க, ஃபேவராக சொல்லுவீங்க, அன்ஃபேவராக, எல்லா விஷயமும் அப்படி தான் இருக்கும். அப்போ ஆட்டிடியூடுங்கிறது வந்து இந்த 3 காம்போனன்ட்ஸ் உண்டு, அதுதான் கொடுக்கலாம். இதில் வந்து 3ஐயும் சேர்த்து தான் சொல்கிறோம். அந்த 3ம் சேர்ந்து தான் ஆட்டிடியூட். இந்த 3மே வரும். இப்போ ஒருத்தருக்கு வந்து இது 100%, இது இந்த 3 சேர்ந்து 100% வச்சுருங்களேன். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அஃபெக்டிவ் காம்போனன்ட் ஒரு 20% இருக்கும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிஹேவியர் காம்போனன்ட் 30% இருக்கும். காகினிசன் காம்போனன்ட் வந்து 50% இருக்கும். இதே மாதிரி பர்சன்டேஜ் வந்து டிஃபராக இருக்கும். அப்போ அஃபெக்டிவ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உணர்ச்சி பூர்வமாக பார்க்குறது. இப்போ ஒரு புலியை பார்த்தோன்னா உங்களுக்கு பயம் இருக்கும், ஏன்னா அப்போ வந்து பயம், அதான் வந்து உங்களுடைய ஆட்டிடியூட், அது உணர்ச்சி. புலியை பார்த்தோன்னா ஓட ஆரம்பிச்சிருவீங்க, அது பிஹேவியர். ஏன்னா அப்போ நமக்கு வந்து அது அப்புறம் பார்த்தா அறிவு, ஏன்னா அறிவு சார்ந்தது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 வனவிலங்கு சரணாலயத்தில் புலி இருக்குன்னு வச்சுருங்களேன், புலி அடைச்சி வச்சுருப்பாங்க. அப்போ உங்களுக்கு அறிவு காகினிசன்ட் என்ன சொல்லுங்கன்னா, அடைச்சி வச்சுருக்காங்க, நம்ம ஓட வேண்டாம், பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். அப்போ மேக்ஸிமம் நம்ம ஆட்டிடியூட் என்ன, அறிவு சார்ந்த ஆட்டிடியூட் தான் அதிகமாக இருக்கும், 70 to 80%. அப்போ நமக்கு இந்த 3மே இருக்கும். சில விஷயத்தில் ஒரு பயம், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயம் இருக்கும். பரீட்சை எக்ஸாம் படிக்கிறோம், ஒரு பயம் இருக்கும், அது அஃபெக்டிவ் காம்போனன்ட். ஆனால் படிக்க ஆரம்பிச்சிட்டோம், அது பிஹேவியர். ஏன்னா நிறைய பேர் உங்களுக்கு இதை படிங்க, அதை படிங்க, இதை படிங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த இன்ஃபார்ம் தான் என்னன்னா காகினிசன்ட், அறிவு. இந்த 3மே இருக்கும். அதுதான் உங்களுக்கு ஆட்டிடியூட் இஸ் ஏ இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் தட் கோஸ் இன்டு த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ். ஆட்டிடியூட் தான் அந்த ஹியூமன் பீயிங்ஸை டெவலப் பண்ணும். உங்கள் ஆட்டிடியூட் நெகட்டிவாக இருக்குன்னு வச்சுருங்களேன், உங்களுடைய ஹியூமன் பீயிங்ஸ் நெகட்டிவாக இருக்கும். பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ அது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஆட்டிடியூடுங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒவ்வொரு மக்களுக்கு அதை வந்து சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொரு சொசைட்டி ஆஃப் பீப்புளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இங்கே என்ன சொல்ல வரானா, அது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டான். ஆட்டிடியூட் தான் முக்கியமாக, ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஆட்டிடியூட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டான் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவு டு பில்ட் ஏ சூட்டபிள் ஆட்டிடியூட் நீட் ஃபார் ஏ பப்ளிக் சர்வெண்ட். ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு என்னென்ன ஆட்டிடியூட் வேணும், சூட்டபிளான ஆட்டிடியூட் என்னெல்லாம் வேணும், இதுதான் கொஸ்டின். மெயின் கொஸ்டினே இதுதான். அப்போ இதுதான் கொஸ்டின். இதை வந்து உடச்சிட்டு இருக்கக்கூடாது. மேலே உள்ள ஸ்டேட்மெண்ட். ஹியூமன் பீயிங்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஆட்டிடியூட் வந்து இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை வந்து இது பண்ணுறதுக்கு என்னென்ன ஆட்டிடியூட்லாம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம். ஏன்னா இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் பாயிண்ட்டுக்கு போயிடுதோம். ஏன்னா சூட்டபிள் ஆட்டிடியூட் ஹெட்டிங் போடுறோம். இது பாருங்க, இது ஆட்டிடியூட் இஸ் ஏ கிரிட்டிக்கல் காம்போனன்ட் இன் ஹியூமன் டெவலப்மெண்ட். அதே ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம். கிரிட்டிக்கல் காம்போனன்ட் ஆஸ் இட் சேஃப். இந்த ஆட்டிடியூட் தான் இண்டிவிஜுவல் தாட்டு, இண்டிவிஜுவல் பிஹேவியர், இன்ட்ராக்ஷன் வித் அதர்ஸ். நீங்கள் ஒரு ஆள்கிட்ட போய் பேச போறீங்கன்னா அது உங்களுடைய ஆட்டிடியூட். பேசாமல் சைலண்டாக இருக்கீங்கன்னா அது உங்களுடைய ஆட்டிடியூட். அப்போ நம்ம ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கும்போது பப்ளிக்கிட்ட கான்டாக்ட் பண்ண போகிறோம், கண்டிப்பாக நம்ம பேசணும். அப்போ வந்து ஒரு ஆட்டிடியூட் தான் இந்த இண்டிவிஜுவல் தாட்டு, பிஹேவியர், இன்ட்ராக்ஷன் வித் அதர்ஸாக இது பண்ணுது. அப்போ ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கும்போது கல்டிவேட்டிங் சூட்டபிள் ஆட்டிடியூட், நிறைய ஆட்டிடியூடை நம்ம டெவலப் பண்ணிக்கணும், கல்டிவேட் பண்ணிக்கிடணும். is essential for effective serving the public and fostering trust in the government. அப்போ தான் நம்ம டெவலப் பண்ணாதான் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண முடியும். அப்போ தான் வந்து கவர்மெண்ட் மேலே மக்கள் மத்தியில் நம்பிக்கை வரும். ஏன்னா இப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்கான் ஹவு டு பில்ட் ஏ சூட்டபிள் ஆட்டிடியூட் நீடட். என்னென்ன இதெல்லாம் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு தேவை, அதெல்லாம் கொடுக்குறோம். ஏன்னா சம் கீ ஸ்டெப் டு பில்ட் ஏ சூட்டபிள் ஆட்டிடியூட் பப்ளிக் சர்வெண்ட் சொல்கிறோம். மொதல் பாயிண்ட் என்ன கொடுக்க கேட்டீங்கன்னா, டெவலப் த சர்வீஸ் ஓரியன்ட் மைண்ட் செட்டை டெவலப் பண்ணணும் அப்படிங்காங்க. அப்போ நீங்கள் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாக வந்திருக்கீங்கன்னா பப்ளிக்கு சர்வீஸ் பண்ண வந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து சர்வீஸ் ஓரியன்ட் மைண்டை டெவலப் பண்ணணும் அப்படிங்காங்க. இதுதான் உங்களுடைய பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையா இருக்கும். இருந்தாலும் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா அதான் கொடுக்குறாங்க. பப்ளிக் சர்வெண்ட் பிரைமரி ரெஸ்பான்சிபிள் இஸ் டு சர்வ் த கம்யூனிட்டி. ஏன்னா அந்த மக்களுக்கு நீங்கள் சர்வ் பண்ணுறது தான் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு நிறைய ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க. அதில் மெயின் ஒர்க் என்னென்னா அந்த பப்ளிக் சர்வெண்ட் வந்து அந்த மக்களுக்கு வந்து என்ன செய்யணும், ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறது தான். அட்ரஸ் த நீட்ஸ் ஆஃப் சிட்டிசன். அந்த சிட்டிசனுக்கு என்ன தேவை
அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணி வைக்கணும், அட்ரஸ் கொடுக்கணும். அதுதான் மெயின் பாயிண்ட், மொதல் பாயிண்ட். ஏன்னா அப்போ வந்து சர்வீஸ் ஓரியன்ட் மைண்ட் செட்டை டெவலப் பண்ணணும். அடுத்தது அப்போ அடுத்தாப்புல டெவலப் த சர்வீஸ் ஓரியன்ட் மைண்ட் செட்டை டெவலப் பண்ணணும். அப்போ கல்டிவேட் த சர்வீஸ் ஓரியன்ட் மைண்ட் செட்டட் பை எதெல்லாம் கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரியாரிட்டிஸ் இந்த எம்பதி, ஒரு எம்பதி, ஒருத்தர் அவன் சூழ்நிலையிலிருந்து நம்ம வந்து இப்போ பார்க்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் அந்த சைடில் இங்கே இப்படி தான் இருக்குன்னு நினைக்கக்கூடாது, அவங்க சூழ்நிலையிலிருந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா ப்ரியாரிட்டிஸிங் எம்பதி. அப்புறம் ஆக்டிவ் லிசனிங், நீங்கள் சொல்கிறது தான் அவங்க கேட்க நினைக்கக்கூடாது. யார் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் லிசன் பண்ணணும். ஆக்சுவலாக வேர்ல்டுலேயே முக்கியமான ஒரு பர்சனாலிட்டியான ஒரு செல் என்னென்னா லிசன் பண்ணுறது தான். யார் என்ன சொன்னாலும் கேட்கணும். அப்போ ஆக்டிவ் லிசனிங். ஏன்னா ரெஸ்பான்சிவ்னஸ் டு த கன்சர்ன், அவங்களுக்கு என்ன குறை இருக்கோ அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டெவலப் பண்ணணும். அப்போ தான் சர்வீஸ் ஓரியன்டட் மைண்ட் செட் நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்கோல்டு இன்டெகிரிட்டி அண்டு எத்திக்கல் பிஹேவியர். இன்டெகிரிட்டி, அப்போ இன்டெகிரிட்டினா என்ன கேட்டிங்கன்னா, எப்போதுமே நேர்மை தவறாமல் வேலை பார்க்கணும். அதான் இன்டெகிரிட்டி. அவங்க பார்க்காங்க, இவங்க பார்க்காங்க, அவங்களுக்காண்டி வேலை பார்க்காங்க, இவங்களுக்காண்டி வேலை பார்க்கலாம் கூடாது. எப்போதுமே நேர்மை தவறாமல் ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ அதை வந்து நிலைநிறுத்தணும், அப்கோல்டு பண்ணுங்க, இன்டெகிரிட்டியை வந்து நிலைநிறுத்துங்க. அடுத்து எத்திக்கல் பிஹேவியரை நிலைநிறுத்துங்க. அப்போ இன்டெகிரிட்டியும் நிலைநிறுத்தணும், எத்திக்கல் பிஹேவியர் என்னன்னா, நமக்குன்னு ஒரு மாரல் பிரின்சிபல் இருக்கும், அதை வந்து ஆக்ட் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் அந்த பிஹேவியர். அப்போ மாரல் பிரின்சிபலை வந்து ஆக்ட் பண்ணும்போது எத்திக்கலாக உள்ளதை மட்டும் ஆக்ட் பண்ண வைக்கும். அப்போ அதில் மொதல் பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா, ஏ பப்ளிக் சர்வெண்ட் இட் இஸ் ஏ குரூசியல் டு மெயின்டைன் ஹை எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் அண்ட் இன்டெகிரிட்டி இன் ஆல் ஆக்ஷன் அண்ட் டிசிஷன். எந்த ஆக்ஷன் எடுக்கும் போதும், எந்த டிசிஷன் எடுக்கும் போதும் நீங்கள் எதை மெயின்டைன் பண்ணால் இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணணும். இன்டெகிரிட்டினா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, எப்போதுமே ஏன்னா எல்லா சூழ்நிலையிலும் நான் வந்து ஹானஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுவேன், ஹானஸ்ட்டாக தான் இருப்பேன், ஏன்னா என்னுடைய எத்திக்கல் பிஹேவியரை மெயின்டைன் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் நமக்கு இன்டெகிரிட்டி. இப்போ இன்டெகிரிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் என்ன சொல்லலாம் கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல சிக்னல் லைட் எரிஞ்சிட்டு இருக்குது, நீங்கள் வந்து ஆளே இல்லை, ஏன்னா ஒரு காலையிலேயே 4 மணிக்கு போகிறீங்க, ஆனால் லைட்டில் ரெட் கலர் லைட்டு தான் இருக்குது, ஆனால் எந்த டிராஃபிக்கே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிராஃபிக் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனால் அப்படி போகக்கூடாது. ஏன்னா எல்லா சூழ்நிலையிலும் நம்ம வந்து என்ன செய்யணும், மதிக்கணும். அப்போ நின்று போகணுங்கிற மாதிரி தான் இது. அதான் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம வந்து நேர்மையாக வேலை பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹானஸ்ட்டாக இருக்கணும். இன்டெகிரிட்டி மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம எப்படி இருக்கணும், ஹானஸ்ட்டாக இருக்கணும். டிரான்ஸ்பரன்சி, ஏன்னா அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கணும். அப்போந்தான் நமக்கு என்ன வரும் கேட்டிங்கன்னா, பப்ளிக்டையும் கூட வேலை பார்க்குற கொலிக்டையும் நமக்கு நம்பிக்கை வரும். அப்போ இதுதான். நெக்ஸ்ட்டு கல்டிவேட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸை கல்டிவேட் பண்ணிக்கிடணும், ஏன்னா வளர்த்துக்கிடணும். அப்போ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து இதுதான் வந்து என்னென்னா, உங்களுக்கு ஒரு இப்போ ஒருத்தர் வந்து கோவமாக வந்து கூட பேசிகிட்டு இருக்கான், உடனே நீங்களும் கோவமாக பேசக்கூடாது. அப்போ அவன் என்ன எமோஷனலில் பேசுகிறான் அப்படின்னு அதை கல்டிவேட் பண்ணிக்கிடணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அப்போ உங்களையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். அதான் கொடுக்குறாங்க. ரெக்கக்னைசிங் த மேனேஜிங் ஒன் எமோஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த எமோஷன் ஆஃப் அதர்ஸ். உங்கள் எமோஷனையும் கண்ட்ரோல் பண்ணணும், அடுத்தவங்க எமோஷனையும் கண்ட்ரோல் இது பண்ணிக்கணும். அப்போ அந்த இதை டெவலப் பண்ணிக்கணும். அப்போ பப்ளிக் சர்வெண்ட் வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் வித் இண்டிவிஜுவல் ஃப்ரம் டைவர்ஸ் பேக்ரவுண்ட். நீங்கள் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ஒரு இடத்துல வேலை பார்க்கிங்கன்னா, நிறைய பப்ளிக் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பப்ளிக்கும் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கிரவுண்ட்லேருந்து வருவாங்க, ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து வருவாங்க. நீங்கள் சொல்கிறது அவங்க புரியணும் அவசியம் கிடையாது, நீங்கள் தான் புரிஞ்சு நடந்துக்கிடணும். ஏன்னா அப்போ அவங்களுடைய தேவையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தேவையாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸை வளர்த்துக்கிட்டு எஃபெக்டிவாக கம்யூனிகேஷன் கொடுக்கணும். எஃபெக்டிவாக கம்யூனிகேஷன் அவங்களுக்கு எந்த லாங்குவேஜில் புரியுமோ, கம்யூனிகேஷன் மீன்ஸ் இங்கிலீஷ் நினைச்சிடக்கூடாது, அவங்களுக்கு எந்த வடிவத்தில் புரியும். இப்போ வெர்பலாக சொல்லலாம், சிலது ரைட்டிங் ஃபார்மேட்டில் சொல்லலாம், எந்த வடிவில் அந்த எஃபெக்டிவாக கொடுத்தா தான் நம்ம வந்து என்னென்னா அந்த அங்கே உள்ள பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். அப்போ கல்டிவேட் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடாப்டபிலிட்டி, அதாவது எந்தவித சேஞ்சஸையும் உடனே ஏற்றுக்கிடணும். ஃப்ளெக்சிபிலிட்டி, ஏன்னா சில விஷயம் வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும், அதான் கொடுக்குறாங்க. அப்போ எக்ஸ்பெக்டேஷன் பிளேஸ் அண்ட் த பப்ளிக் சர்வெண்ட் கேன் சேஞ்ச் ஃப்ரீக்வென்ட்லி. உங்கள்கிட்ட வந்து நீங்கள் இப்போ ஒரு ஸ்கீமை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை செஞ்சுட்டு தான் அடுத்து செய்வேன்னு சொல்லக்கூடாது. அதை விட எமர்ஜென்சியான ஒரு ஒர்க்குன்னு வரும். அப்போ அதுக்கு டக்குன்னு என்ன செய்யணும், சேஞ்ச் ஆகணும், ஃப்ளெக்சிபிள் ஆகணும். அதான் சேஞ்ச் ஃப்ரீக்வென்ட்லி. கல்டிவேட்டிங்னா அடாப்டபிள், டக்குன்னு சேஞ்ச் பண்ணி அதை ஏற்றுக்கிடணும்.
ஏன்னா ஃப்ளெக்சிபிள் ஆட்டிடியூட் இந்த பப்ளிக் அட்ஜஸ்ட் டு ஷிஃப்டிங் த ப்ரியாரிட்டி. நீங்கள் ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்டிவ்க்கு ஃப்ளெக்சிபிளுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் என்ன செய்யணும், அந்த ப்ரியாரிட்டியை என்ன செய்யணும், சேஞ்ச் பண்ணணும். அதே நேரத்தில் லேர்ன் ஃப்ரம் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை கற்றுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் சேலஞ்சஸ் இருக்கிற இடத்துல அந்த சேலஞ்சஸ்க்கு வந்து பிடிவாதமாக நம்ம என்னென்னா அந்த சேலஞ்சுக்கு எதிராக நம்ம என்ன செய்யணும், போராடணும். இதெல்லாம் வந்து இடத்துக்கு இடம் மாறுபட்டுக்கிடணும். இது ஒரு இதாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்கரேஜ் த டீம் ஒர்க் அண்ட் கொலாபரேஷன். ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒர்க் இருந்தாலும் டீம் ஒர்க்குங்கிறது முக்கியமானது. அப்போ பப்ளிக் சர்வன்ட் எப்போதுமே கொலாபரேட் வித் கொலிக், கூட வேலை பார்க்குறவங்க கூட ஒரு கொலாபரேஷன் இருக்கணும். எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர், வெளியே இருந்து சில ஆளுக்கு வருவாங்க, அவங்களோட கொலாபரேட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வேலையை வந்து கரெக்டாக செய்ய முடியும். அதே நேரத்தில் வந்து கோஆப்ரேட்டிவ் ஆட்டிடியூடை வளர்த்துக்கிடணும். ஏன்னா கோஆப்ரேட்டிவ் ஆட்டிடியூடை வளர்த்துக்கிடும் போது ஓப்பன் கம்யூனிகேஷன், எதுனாலும் ஓப்பனாக பேசிடணும், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அப்போ தான் எல்லாருக்கும் வந்து இந்த கோல் இலக்கு வந்து சேமாக இருக்கும், அது பாசிட்டிவாக மாறும். நம்ம வேலை பார்க்கக்கூடிய என்விரான்மெண்ட்டே ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டில் மாறும். ஏன்னா அடுத்தது ஸ்டே கமிட்டட் டு கண்டினியூஸ் லேர்னிங். இல்லை, கற்றுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை யாரும் வந்து அவனுக்கு வேலை பார்க்க தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா லேர்னிங் கற்றுக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. அதை தான் சொல்கிறாங்க, பப்ளிக் சர்வெண்ட் மஸ்ட் பி நாலேஜபிள் அபவுட் கரண்ட் பாலிசிஸ். புதுசாக ஒரு பாலிசி கொண்டு வருவாங்க. இப்போ நாளாக ஒர்க் பண்ணும்போது வந்த உடனே 10 மணிக்கு என்ன பாலிசி வந்திருக்கு, என்ன ரெகுலேஷன் பண்ணிக்க, அதை தான் பார்க்க சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பழசை ஒர்க் பண்ணிட்டு கூடாது. அப்போ கரண்ட் பாலிசிலாம் எடுத்து பார்க்குறோம், ரெகுலேஷன் என்ன பண்ணிக்கான்னு பார்க்கணும், பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இன் த ஃபீல்டு. நீங்கள் என்ன ஃபீல்டுங்களோ அதில் பெஸ்ட்டாக பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ கண்டினியூஸ் லேர்னிங், ஏன்னா லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்களோட ப்ரொபோஷனல் டெவலப்மெண்ட்டை விரைவுபடுத்திகிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் மக்களுக்கு எஃபெக்டிவாக வேலை பார்க்க முடியும். அப்போ வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணுங்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஹியூமிலிட்டி. ஏன்னா ஹம்புளாக இருக்கணும், செல்ஃப் அவேர்னஸை டெவலப் பண்ணிக்கிடணும். ஏன்னா ஹம்புளாக இருக்கணும், செல்ஃப் அவேர்னஸை டெவலப் பண்ணிடணும். அப்போ வந்து அதில் கொடுக்குறாங்க, பப்ளிக் சர்வெண்ட் சுட் ரெகக்னைஸ் தர் லிமிட்டேஷன். நம்ம லிமிட்டேஷன் நமக்கு தெரியணும், நம்ம இந்த லிமிட்டுக்குள்ளே தான் வேலை பார்க்க முடியுங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ வந்து லிமிட்டேஷன் டெவலப் பண்ணணும், ஹம்புளாக இது பண்ணிக்கணும். உங்கள் சம்மந்தமாக ஏதாவது ஃபீட்பேக் வந்தால் அதை ரெஸ்பெக்ட் கொடுத்து ஏற்றுக்கிடணும். அப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், எல்லா கிரிட்டிசைஸையும் ஏற்றுக்கிட வேண்டாம். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசைசம், ஆக்கப்பூர்வமான கிரிட்டிசைசம் பார்த்தீங்கன்னா அது என்ன நம்ம பார்த்துக்கணும். ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம ப்ராக்டிஸ்க்கு எப்படி இருக்குன்னா ஹம்பிளாக ப்ராக்டிஸ் பண்ணணும், செல்ஃப் அவேர்னஸாக இருக்கணும். அதான் முக்கியம். இந்த செல்ஃப் அவேர்னஸ் என்னங்கன்னா உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ண வைக்கும், உங்களோட வளர்ச்சிக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஏன்னா கம்யூனிகேஷனுங்கிறது எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியும் இருக்கணும். ஒரு இங்கிலீஷ் நாலேஜே இல்லாத ஆள்கிட்ட போய் நீங்கள் இங்கிலீஷில் போய் பேசிடக்கூடாது, அவங்க வடிவத்தில் போய் பேசணும். அப்போ எஃபெக்டிவ்னா கன்வே இன்ஃபர்மேஷன், ஏதாட்டும் ஒரு இன்ஃபர்மேஷன், கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ எஃபெக்டிவாக கொடுக்கணும். ஏன்னா அவங்களுடைய கன்சர்ன், அவங்களோட குறைகளுக்கு நிவர்த்தி பண்ணுற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். கொலாபரேட் வித் அதர்ஸ், எல்லாரும் கூட கொலாபரேட் பண்ணிக்கணும். அதுதான் முக்கியமான ரோல் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். நீங்கள் மனசுக்குள்ள தோன்றதை சொல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், யாருக்குமே தெரியாது. அடுத்தது டெவலப்பிங் த ஸ்ட்ராங் வெர்பல். ஏன்னா வெர்பல்னா செய்கை மூலமாக பேசுறது, வாயால் பேசுறது. இது செல்ல விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரிட்டன் கம்யூனிகேஷன் கொடுக்குறோம். அதே நேரத்தில் ஆக்டிவ் லிசனிங், அவங்க பேசுறது நீங்கள் கேட்கணும். ஏன்னா அப்போ தான் பப்ளிக் சர்வெண்ட் எஃபெக்டிவ்லாக அந்த டீமாக ஒர்க் பண்ண முடியும். அப்புறம் இப்போ பார்த்தது எல்லாத்தையும் அந்த ஹெட்டிங் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை திரும்ப சொல்கிறேன், அவ்வளோதான். அதே தான் திரும்ப சொல்கிறேன். கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, பில்டிங் ஏ சூட்டபிள் ஆட்டிடியூட் ஃபார் அ பப்ளிக் சர்வெண்ட் இன்வால்வ் தட் டெவலப் த அந்த சொன்ன சர்வீஸ் ஓரியன்ட் மைண்ட் செட்டு, அப்ஹோல்டிங் த எத்திக்கல் ஸ்டாண்டர்டு, கல்டிவேட்டிங் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், எம்ப்ரேசிங் அடாப்டபிலிட்டி, என்கரேஜிங் த டீம் ஒர்க்கு, கமிட்டிங் கண்டினியூ. அந்த ஹெட்டிங் எல்லாத்தையுமே நம்ம போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கடைசியாக அவன் என்ன முடிக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபோக்கஸிங் ஆன் திஸ் கீ காம்போனன்ட். இந்த கீ காம்போனன்ட்லாம் நீங்கள் வந்து செயல்படுத்திங்கன்னா பப்ளிக் சர்வெண்ட் கேன் என்ஹான்ஸ் தர் எபிலிட்டி டு சர்வ் த பப்ளிக் எஃபிஷியன்ட்லி. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒர்க் வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த கவர்மெண்ட் மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கையும் வரும். அப்போ நம்ம வந்து ஒளிவு முறைவு இல்லாமல் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டிடியூடு. அப்போ நம்ம ஆட்டிடியூடு தான் எல்லாமே பிஹேவியராக மாறும்போது தான் எல்லாமே இதாக இருக்கும். அப்போ ஆட்டிடியூடு வந்து நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கணும். அதான் மெயின் இன்டெகிரிட்டி. ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு முக்கியமான ஆட்டிடியூட் என்னென்னா இன்டெகிரிட்டி தான். இப்போ இது நம்ம சிலபஸில் புதுசாக அந்த சிலபஸில் ஒரு கொஸ்டினை ப்ரைம் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லா கொஸ்டினும் 9 கொஸ்டினுமே நம்ம போட்டுருவோம். நீங்கள் கரெக்டாக படிச்சுட்டு வந்து நீங்கள் எழுத பாருங்கள். எழுத தான் டெவலப் ஆகும். இப்போ எல்லாருக்குமே டிசிஷன் எடுக்கிறதுக்கு 2 குழப்பம் இருக்குது. என்ன குழப்பம் இருக்குன்னா, குரூப் 2 படிப்போமா, குரூப் 1 படிப்போமா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குரூப் 1 வந்து கண்டிப்பாக எழுதி பார்க்கணும், பார்க்காம இருக்கக்கூடாது.
குரூப் 2 பொறுத்தவரைக்கும் டெஸ்ட் பேஜை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. ரெண்டுமே நீங்கள் தான் செட் பண்ணணும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை வடிவமைச்சுக்கிடணும். ஏன்னா அடாப்டபிலிட்டி சேஞ்சபிள் பண்ணிக்கிடணும். சேஞ்ச் பண்ணி ரெண்டையுமே விடக்கூடாது. அப்போ குரூப் 1 நீங்கள் விட்டுறக்கூடாது. ஏன்னா ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலைக்கு போறீங்கன்னா குரூப் 4 போனீங்கன்னா குரூப் 2 பெருசாக தெரியும். குரூப் 2 போனீங்கன்னா குரூப் 1 பெருசாக தெரியும். குரூப் 1 போயிட்டீங்கன்னா முடிஞ்சுது, அவ்வளோதான். அப்போ குரூப் 1 தான் யார் எல்லாத்துக்குமே ஒரு கனவு திட்டமாக இருக்கும். ஆனால் இந்த வாய்ப்பை நம்ம விட்டுறக்கூடாது. 90 வேக்கன்ட் இருக்கு. அந்த வேகன்சியை பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடாக கிடைக்கும். ஆனால் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.